Next one. So இதுவும் CSIR June 2025 கேட்ட general aptitude. So என்ன கேட்றாங்க, the code Deloitte is written as this 3152983. So then LOTION could be written as, so what is this number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. So Deloitte, so D E, so L T O I and D. So இதுக்கு ஒரு numbers கொடுத்துறாங்க. So D na 3, so and E na 1, so L means 5 and T 2 8, so 9, again D வந்து 3. ஸோ அப்போ டிக்கு 3 எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஏன்னா டி வந்து 2 தடவை இதுவாக இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு இங்கே 3 2 தடவை பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் LOTIONs, இதில் இருக்கிற எல்லாமே இருக்குது, எல் இருக்குது, ஓ இருக்குது, இது இருக்குது. ஸோ அப்போ எல்லுக்கு என்ன, ஸோ 5 அண்ட் ஓ இஸ் 8, டி இஸ் 2, I is what, so I is 9 and O is again 8. ஆனால் அந்த இடத்துல n இருக்குது, ஸோ n வந்து டிலைட்டில் கொடுக்கல. பட் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1 and 2, ஸோ அப்போ 3 கிடையாது, 4 கிடையாது. ஸோ 5 8 2 9 8 and 6 1 பார்க்கணும். சரி, 1 ஆல்ரெடி 1 வந்து ஈக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த செகண்ட் ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் கேள்வி உங்களுக்கு. ஸோ டிலைட்டு, ஸோ LOTION லோஷனோட decode form written as so 582986. அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the friends Mr. Raghuman, Mr. George and Mr. Vedant meet after a long time. They were wearing a red, green and violet color shirts. Mr. Raghuman and the person wearing the violet shirts noticed that none of the three is wearing a color that starts with the same letters as his name. So which of the following is the correct matches of the person with the colors? ஸோ இதில் ரகுமான்ஸ், ஜார்ஜ் அண்டு வேதன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெட், க்ரீன், வயலட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இதில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நன் ஆஃப் த்ரீ இஸ் வியரிங் த கலர் தட் த சேம் லெட்டர் ஆஸ் இஸ் நேம் கொடுத்துட்டாங்க. அவங்க லெட்டரை யூஸ் பண்ணுற ஆர்னா ரெட்டு, ஜார்ஜ்னா க்ரீனு, அந்த வேதன்னா வயலட். அந்த அவங்க நேமுக்கு ஃபஸ்ட் லெட்டருக்கு ஏற்ற கலர் அவங்க மேட்ச் பண்ணலை, போட்டுட்டு வரல அந்த ஷர்ட்ஸ், வேறு ஏதோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டு வந்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ மிஸ்டர் ரகுமானோ அந்த பர்சன் வியரிங் வயலட் ஷர்ட், யாரோ ஒருத்தர் வயலட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்போ ரகுமான் வயலட் ஷர்ட் இல்லை, அந்த பர்சனும் வயலட் ஷர்ட் கிடையாது. நோட்டீஸ் தட் நன் ஆஃப் த்ரீ வியரிங் த கலர்ஸ் தான் இந்த இது. ஸோ RGV யாருமே அவங்க சேம் லெட்டருக்கு ஏற்ற மாதிரி கலர் போட்டுன்னு வரல. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு, இதில் இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இப்போ என்ன, ரகுமானுக்கு ரெட்டு, ஸோ அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா யாருமே வந்து அவங்க லெட்டருக்கு ஸ்டார்ட் பண்ணுற கலர் போடல. அதேமாதிரி வேதண்ட்டுக்கு வயலட்டு, ஸோ அதுமாதிரி வேதண்ட் வயலட்டு நீங்கள் அடிச்சிடணும். நெக்ஸ்ட் ஒன் ரகுமான், ஸோ க்ரீன், ஜார்ஜ் எல்லாமே ரெண்டுமே வேறு கலர் இருக்குது. பட் ஆனால் அடுத்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னது, ரகுமான் வந்து வயலட் வேறு யாரோ ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க. பட் இங்கே ரகுமான் வயலட்டுன்னு இருக்குது, அப்போ ரகுமானும் வயலட் கிடையாது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அப்போ ஜார்ஜும் ரகுமானு தான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க, யாருமே அவங்க லெட்டருக்கு ஏற்ற ஷர்ட்ஸ் கலர் போட்டுட்டு வரல. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், the sum of the digits of two digits number AB is subtracted from the number and the result is divided by 9, then the result of this will be. So always A, always B, neither A or B, or either A or B depending on A plus B. So first in a sum of two digits number AB is subtracted. Okay, digits now two digit number AB is subtracted from the number and the result is divided by 9. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஸோ அப்போ 10A plus B is subtracted A plus B. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணினா, ஸோ 10A plus B minus A minus B. So this plus B minus B is cancelled. So 9A is subtracted with 9. So 9 is cancelled. The final answer is A. So the always A, option 1 is the answer. So sum of the digits of two digit number, yes, AB
is subtracted from the numbers. So AB, so 2 digit number subtracted from அதே 2 digits numberல subtract பண்றீங்க. subtract பண்ணா so அதோட ஆன்சர் வந்து 9 ஆல divisible ஆகும். so 9 கேன்சல் பண்ணினா ஆல்வேஸ் A மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. so இதுதான் அதோட ஆன்சர். next one, so the value of the company is measured. The value of the company is measured. The total value of shares owned by different investors. Rakesh owns 2 by 15ths of the share of a company. He sells 1/3 of his shares of 75,000. What is the total value of the company at that time? Avangita, what is the total value of the company at that times? So first இதுல என்னன்னா, so Rakesh. So Rakesh shares values is equal to, so 2 divided by 15 into x. Okay, so into x. So this x is what? This x is the total value of the shares. Total value of the shares of that company. ஸோ அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அவன்? சோல்டு வேல்யூஸ் எவ்வளோ அவன் சோல்டு பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, so sold value is 1/3 of he have. So he have is 2 by 15 into x, total value of shares. So what is this? என்னது இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, so 2 divided by 45 into x, total value of the shares. So he sells 1/3 என்னன்னு சொல்றாங்க? 75,000 சொல்றாங்க. ஸோ அப்போ 75,000னா, ஸோ 2 into 45 into x is equal to 75,000. ஸோ நம்மளுக்கு தேவை டோட்டல் ஷேர் வேல்யூஸ் is equal to, ஸோ 75,000 into 45 divided by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணினா, ஸோ 1 2s are 2. ஸோ இதை அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ 3 2s are 6, balance 1, 7 2s are 14, balance 1, 5 and this. So your x is equal to, so 37500 into 45. So which belongs to, so which is your capital X value is 1687500. So this is the total value of the company at that time. The option is 2. Option 2 is the right answer. Yes. Next one. A number is mistakenly divided by 2 instead of being multiplied by 2. What is the change in the result caused by the mistakes? So இது அடிக்கடிக்கு கேட்குறாங்க. So the correct value is what? So the current result. Okay, so the current result is 2x. The current result is 2x, but the mistakenly result is x divided by 2. ஸோ மல்டிப்ளை, அதாவது ஒரு ரிசல்ட் வந்து ஸோ இந்த எக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டிய இடத்துல ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் த ரிசல்ட்? சேஞ்ச் ஆஃப் த ரிசல்ட் இருக்கும்போது என்ன ஆகும்? ஸோ சேஞ்ச் ஆஃப் த ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ சேஞ்ச் ஆஃப் த ரிசல்ட் is equal to mistakenly result, correct result minus mistakenly result. So is equal to, so 4x minus x divided by 2. So and then 3x divided by 2. So 3 by 2. So 3 by 2 is approximately 75%. Okay, 75% is the என்னது change of result caused by the mistakes. அதனால 75. Option 3 is the right answer. So initial salary
So next question, the initial monthly salary of employee John, Rios and Sunils were in the proportion 4:3:5. So after an increase of 10,000 monthly, so to all the new proportions become 657. What was the initial salary of Sunil? So Sunils மட்டும் கேக்குறாங்க. So அப்படி so initial salary of John's அப்படின்னா so John initial salary of John is equal to 4x and the proportional இருந்து எடுத்துப்போம். So அதே மாதிரி the initial salary of Ria is 3x. அதே மாதிரி initial salary of Sunil is equal to so 5x. So இந்த initial salary கூட increased salary நம்ம add பண்றோம் நம்ம. So அப்ப increased salary of John's is so 4x plus this 10,000. So in similar way Ria so 3x plus 10,000 நம்ம add பண்றோம். In same way Sunilum நம்ம add பண்றோம். So 5x plus 10,000. So this is x. Okay, so x 5x. Next என்ன proportions check பண்ணணும். Proportion check பண்ணீங்க அப்படின்னா so x ஓட values என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். So take any two proportions. So ஏதாவது ரெண்டு proportion எடுத்துங்க. So நம்ம John and Ria's நம்ம எடுத்துக்கலாமா? So John and Ria is equal to so 4x plus 10,000 divided by so 3x plus 10,000 John and Ria's is equal to so another so John வந்து 6 divided by 5. So இதை cross multiply பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? So 5 into so 4x plus 10,000 is equal to 6 into 3x plus 10,000 இருக்கும். So இதெல்லாம் இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா so 20x plus 5 போனீங்கன்னா so 50,000 is equal to 18x plus 60,000. So x எல்லாம் ஒரு சைடும் numbers எல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. So 20x minus 18x is equal to 60,000 minus 50,000. So இங்க வந்து 2x is equal to 10,000, x is equal to 5,000. So அப்ப x equal to 5,000 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா so அது எடுத்துன்னு போயிட்டு நம்ம இனிஷியல் சுனிலோட சேலரியில எடுத்துன்னு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா சுனிலோட the initial salary of Sunil is 5x. So 5 into 5,000 is equal to 25,000. So 25,000 is the Sunil's initial salary. The option B is the right answer. Next one. A car has a wheel of diameter is 36 centimeter. If it is runs at a speed of 60 kilometer per hour, then the rotation per minute RPM will be closest to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. closest இது. So RPM rotation per minutes. So minutesல கேட்டிருக்கிறாங்க. So not a seconds கேட்டிருக்காங்க. So அப்போ rotation per second. Rotation per second is equal to so distance traveled per second divided by distance per rotation. So rotation means circumference.
Yes, circumference. So generally you can say is the R by C. Yes, correct. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க 60 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்பவுமே நம்மளுக்கு தேவை செகண்ட்ஸில் தான் வேணும். ஸோ ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னால அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 60 கிலோமீட்டர்ஸ்னால ஸோ 10 பவர் ப்ளஸ் 3 ஹவர்ஸில் இருக்குதுன்னா 60 மினிட்ஸ் இன்ட்டு 60 செகண்ட்ஸ். ஸோ இந்த 160 இந்த 60 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ரிமைனிங் இஸ் 100 டிவைட் பை 6. It is approximately 16.67 meter per second. So next one, distance per rotation, circumference. Circumference is equal to, so 2 pi r. So 2 into 3.14 into r. R is the radius. So radius another, so 0.18. Yes, 0.18. எப்படி 0.18 வந்தது? ஸோ diameter is 36 centimeter. ஓகேவா? ஸோ அதை பாதியாக இது பண்ணிங்கன்னா ஸோ 18. ஸோ 0.18. ஓகேவா? ஸோ 18 சென்டிமீட்டர்னு ஒரு ரேடியஸ். சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகணும் 0.18 நம்மளுக்கு வரும். ஸோ த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைனல் ஆன்சர் இஸ் 1.131 மீட்டர். ஸோ இப்போ ரொட்டேஷன் பர் செகண்ட்ஸில் எத்தனை போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 16.667 டிவைட் பை 1.131 இஸ் ஈக்குவல் டு 14.736. ஸோ திஸ் இஸ் 14.736. ஸோ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது மினிட்ஸ். ஓகேவா? நாட் செகண்ட்ஸ். நம்ம செகண்ட்ஸில் தான் போட்டுருவோம். அப்போ மினிட்ஸ்னால் என்ன ஆகும்? ஸோ RPM is equal to 14.736 into 60 ஆல் மல்டிப்ளை பண்ணினா நம்மளுக்கு ஸோ RPM நம்மளுக்கு கிடச்சிரும். RPM is what? 884.16. RPM is 884.16. So option 1 is the right answer. So next one, the number of rose, lotus and marigold plants in a gardens are in the proportion 8:7. Later 75%, 40% and 50% more plants of the respective categories were added. What will be the new proportion of plants in the same order? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரோஸ் அண்ட் மேரிகோல்டு அண்ட் லோட்டஸ் ரேஷியோ வந்து என்னது 8:7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் மட்டும் எடுத்துப்போமா? ஸோ இனிஷியல் rose proportion is what? 8x. ஓகேவா? ஸோ நியூ added rows is what? ஸோ ரோஸோட 75%. ஸோ அப்போ 8x into 75% நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 75 ஆட் தானே பண்ணுறோம். So we can add 8x plus 0.75 into 8x நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் 8x காமனாக இருக்கிறதுனால 8x நம்ம எழுதுனா ஸோ 1 plus 0.75. ஸோ 8x into 1.75. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா ஸோ 14x நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக? ஸோ இன் சிமிலர் வே லோட்டஸ் என்னது 5. இன் சிமிலர் வே லோட்டஸும் அதுதான். ஸோ லோட்டஸ் வந்து இனிஷியலி இஸ் 5x. எஸ், திஸ் இஸ் இனிஷியல் லோட்டஸ் அண்ட் நியூலி ஆடட் லோட்டஸ். ஸோ நியூலி added lotus L is equal to so 5x plus 40. Okay, was 0.40 into 5x. So 5x நம்ம காமனா வெளியே எடுத்தோம்னா 1 plus 0.40 இருக்கும். So this is equal to 5x into 1.40. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணினா நம்மளுக்கு 7x நம்மளுக்கு கிடைக்கும். அதேமாதிரி மேரிகோல்டு. ஸோ அதே மாதிரி மேரிகோல்டோட இனிஷியல் வந்து 7x. ஸோ நியூலி ஆடட் வந்து 7x ப்ளஸ் ஹவு many percentage? 0.50 into 7x.
ஸோ 7x காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 + 0.50 இருக்கும். ஸோ அப்போ 7x into 1.50, the final answer is 10.5x. So the new proportion, so the new proportion is, the new proportion is, what is the new proportion? 14x, 7x, 10.5x. ஸோ இது மூணுத்துக்குமே காமனாக இருக்கிறது என்னது? ஸோ எதால் இது டிவைட் ஆகும்? இது எஸ் டிவைட் ஆகுது மாதிரி இங்கே டெசிமல் இருக்குது. டெசிமலை நம்ம முதல்ல இது பண்ணலாம். ஸோ மல்டிப்ளையிங் 2 on all sides. ஸோ அதனால் ஸோ 28, 14, 21, then divide by 7 in common. So 4:3:2. So this is our newest proportion, is option 2 is the right answer. Next one. Yes, blood relation. So Suresh asked Ramesh to identify the person in a photo that the latter is holding. Ramesh responds, I have no brothers and sisters. However, that man's father is my father's sons. Who is the persons in the photo? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். ஸோ சுரேஷா, ரமேஷா, இல்லை ரமேஷன்ஸா, ரமேஷ் கசின்ஸான்னு பார்க்கலாம். So Suresh asked Ramesh, ஓகேவா, to identify the persons in the photo. ஸோ சுரேஷ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். சாரி, ரமேஷ் ஒரு இடத்துல இருக்கிறாரு அண்ட் சுரேஷ் இன்னொரு இடத்துல இருக்கிறாரு. ஸோ சுரேஷ் ஆஸ்க்டு ரமேஷ் ஃபோட்டோ காமிக்கிறாரு. ஃபோட்டோ இவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஐ ஹவ் நோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா, ஸோ நோ பிரதர்ஸ், ஸோ நோ பிரதர்ஸ் அண்ட் நோ சிஸ்டர்ஸ். ஓகே, அப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாரு. ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மேன் fathers, ஓகேவா, however that man's father, ஓகேவா, that man, ஓகேவா, அந்த மேனோட ஃபாதர் இஸ் மை ஃபாதர் சன்ஸ். ஓகேவா, மை ஃபாதர் சன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ யாரை காமிக்கிறாங்க? ஸோ திஸ் இஸ் த ஃபாதர், தட் மேன், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள், ஓகேவா, என்னோட அப்பாவோட சன் அப்படின்னு சொல்கிறார். ஃபாதர், மை ஃபாதர் சன்ஸ். ஓகே, அப்பாவோட சன்னா யார்? ஆர் இஸ் த ரமேஷ். அப்போ த ஒன் அண்ட் ஒன்லி ரமேஷ். அப்போ சுரேஷ் வந்து ரமேஷோட ஃபோட்டோவே காமிச்சு தான் யார் இதுன்னு கேட்குறாங்க. எனக்கு பிரதர்ஸ் கிடையாது, சிஸ்டர் கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால் கசின் வரவே வராது. அதனால் சுரேஷையே காமிக்க முடியாது. ஓகே, சம்டைம்ஸ் காமிக்கலாம், பட் அதனால் இது அப்போதைக்கு இல்லை. பட் ரமேஷை காமிக்கிறது, தட் மேன் இஸ் த மை ஃபாதர் சன்ஸ்னால அப்போ ரமேஷ் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ இதுதான். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் ஆப்டிடியூடில் கேட்ட கொஷின், சிஎஸ்சிஆர் ஜூன் 2025. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.